வணக்கம். காலை வணக்கம். பாருங்கள், இந்த கால நிலையை ஒரு நாட்டிலே உள்ள காலநிலையை நான் முழுமையாக அனுபவித்திருக்கிறேன், முழுமையாக பார்த்திருக்கிறேன். உதாரணத்திற்கு, நான் வெளிநாட்டிலே ஒரு வருடம் இருந்தேன். முழு வருடம் நான் அங்கே இருந்தேன். அதில் நான் கண்ட காட்சி, நான் அனுபவித்த அனுபவம் என்னவென்றால், ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட். ஜனவரியில் ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஜனவரியில் அங்கே இருந்தேன். டிசம்பரில் அது முடிந்தது, அந்த ஒரு வருட காலம். அந்த டிசம்பர் வரையில் நான் அங்கே இருந்தேன். அதில் ஒவ்வொரு நாளும் அங்கத்து கிளைமேட்டுகள் எப்படி இருக்கிறது என்பதை நான் முழுமையாக தெரிந்து கொண்டேன். மழைக்காலம், காற்று காலம், வெயில் காலம், இந்த மாதிரி அந்த காலத்தை முழுமையாக நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். அதே போலவே ஒரு மனிதனையும் நான் அவனை ஸ்டடி பண்ணி அவன் நிலையை நான் அறிந்தேன். எப்படி தத்தா அவன் ஃபுல்லாக அவன் வாழ்நாள் முழுதும் நீங்கள் பார்த்தீங்களா? ஆம் சொல்கிறாங்களே. நான் அவனை விட அதிக நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன். அவன் சிறிது காலத்திலேயே அவன் இறந்து விட்டான். பிறந்தான், இருந்தான், இறந்து விட்டான். இவைகளே முழுமையாக நான் அவனுடைய நிலைமையை பார்த்து கொண்டே இருந்தேன். எப்படி அந்த ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டில் இந்த அந்த ஒரு வருட கால அனுபவத்தை சந்தித்தேனோ, அதே மாதிரி இந்த மனிதனையும் நான் சிறு வயதிலிருந்து அவன் இறக்கும் வரையில் நான் அவனை ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். அவனை பாருங்கள், தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு ஆசை அதிகமாக இருந்தது. அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அவன் ஆரம்ப காலத்திலிருந்து அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும்னு இதே எண்ணத்தோடு அவன் சம்பாதித்து கொண்டே இருந்தான். அவன் சரியாக சாப்பிடக்கூட இல்லை. அவனுக்கு சாப்பிடுவதற்கு அவன் நேரத்தை அவன் ஒதுக்கவில்லை. அவன் சரியாக தூங்கவே இல்லை. அவன் சரியாக தூங்குவதற்கு அவனுடைய காலத்தை, இரவு நேரத்தை முழுமையாக அவன் அனுபவிக்கவில்லை. உழைப்பு உழைப்பு, பணம் சேர்க்க வேண்டும் என்று அவனை உழைத்து கொண்டு அவன் உணவு கூட அவன் சரியாக சாப்பிடவே இல்லை. அவனுக்கு எண்ணமெல்லாம் பணத்தை சேர்க்க வேண்டும் என்று ஆரம்பம் முதல் அப்படியே சேர்த்து வைத்து கொண்டு அவன் கடைசியில் அவன் இறந்து விட்டான். அதற்கு அவன் சேர்த்து வைத்த காலத்தில் அவன் சேர்த்து வைத்ததை அனுபவிக்கவே இல்லை. அவன் சரியாக உலகத்தில் கடவுள் அவனுக்காக கொடுத்தது எதையுமே அவன் அனுபவிக்கவே இல்லை. பணம் சேர்க்க வேண்டும் என்று சேர்த்து அவன் இறந்து விட்டான். பாருங்கள், சம்பாதிக்க வேண்டும், ஆசை அதிகம். அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே, கொடுக்கலாமே, இல்லை நாமாவது நமக்கு தேவையான உணவை, நல்ல உணவுகள் எல்லாம் சாப்பிடலாமே, சம்பாதிக்கிறோமே, கடவுள் படைத்த பழங்களையும் உணவுகளையும் என்ன நேரிக்கிறது அனுபவிக்கிறதுக்கு, அதையெல்லாம் அவன் அனுபவிக்கவே இல்லை.
அவன பணம் இருந்தது, அனுபவித்திருக்கலாம். ஆனால் ஆசை யாரை விட்டது? அவனை விட்டதா? இல்லை. பணம் சேர்க்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும். இரவும் பகலுமாக அவன் சேர்த்து 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 அப்படியே மாண்டு விட்டான். பார்த்தீங்களா? சேர்க்க வேண்டும் என்னமே தான் இருந்தது. பிறருக்கு உதவி செய்யலாமே, நம்மிடம் பணம் இருக்கிறதே என்ற ஆசைத்தான் இருந்ததே தவிர அவன் அனுபவிக்கவில்லை. அவன் இருந்து அவன் சம்பாதித்து என்ன பயன்? அப்படி சில அனுபவங்களை நான் கண்டேன். அதை பற்றி நான் யோசிக்கிறேன். கடவுள் கொடுத்ததை நாம் அனுபவிக்க வேண்டும். குறிப்பாக பகிர்ந்து சாப்பிட வேண்டும். பசியால் இருப்பவர்களுக்கு சாப்பிட உணவு கொடுக்க வேண்டும். உன்னிடம் பணம் இருக்கிறதே, அதை உணவாக கன்வெர்ட் பண்ணி அவனுக்கு உணவு கொடுத்துருக்கலாம். அவனுக்கு வாழ்வதற்கு பணம், செலவுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். உங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவனுக்கு உதவி செய்யவில்லை. எஸ், கொடுக்கலாமே என்ற மனமே இல்லை அவனுக்கு. அப்படியெல்லாம் இருப்பது எப்படி சொல்வாங்களே, உழைத்தால் அல்லவா, அதை அனுபவிக்கவில்லை. ஆசை 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 ஆசை, பணத்தை சேர்க்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும் என்று வீட்டை பூட்டி போட வேண்டும். சாவி வீட்டை பூட்டி வை, கல்வன் வந்து விடுவான் என்று அதை பாதுகாப்பதிலேயே அவன் காலத்துக்கு கழித்து விட்டு பல்லவத்துக்கு போயிட்டான். தாத்தா அவங்க கூட பல்லவத்துக்கு போகிறாங்களே தாத்தா, அவ்வளோ ஆசைக்குது, யாருக்கும் உதவி பண்ணல, யாருக்கும் சாப்பாடு கொடுக்கல, ஏதோ பேச்சுக்கு சொல்கிறேன். இறைவன் மிகவும் இரக்கமானவர். ஒருவேளை அவனை மன்னித்திருப்பார் நினைக்கிறேன். தாத்தா, உங்கள் அனுபவமே அனுபவம் தாத்தா. அங்கே காலநிலையை ஒரு வருடம் முழுவதும் எப்படி இருக்கிறது என்று அங்கே இருந்து உணர்ந்து அனுபவித்திருக்கிறீர்கள். இங்கே ஒரு மனிதனுடைய முழு அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் எப்படி இருந்தான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சரிங்க தாத்தா, நீங்களாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் தாத்தா. சரிங்கள் செல்வமே, நீங்களும் அப்படித்தான். உங்களிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த காக்கா கூட்டத்தை பாருங்கள். அவைகளுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? சுய புத்தியை பயன்படுத்தி கொண்டு பகிர்ந்து உண்கின்றன. நாமும் காக்காவை போல் கொடுக்கும் மனப்பான்மையோடு இருப்பது, பங்கிட்டு சாப்பிடும் மனப்பான்மையை வளர்த்து கொள்வோமா? காக்கா கூட்டத்தை பாருங்கோ, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்கோ, ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும், ஒதுங்கக்கூடாது. என்னடா அந்த தாத்தா என்னென்ன சொல்கிறாரு, ஒன்றாக்கணுன்றாரு, எல்லாருக்கும் கொடுக்கணுன்றாரு, இவர் கூட சேர்ந்தா எல்லாம் காலியாகிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எப்படி ஒரு கிணற்றில் தண்ணி எடுக்க எடுக்க அங்கே ஊற்று வந்து கொண்டே இருக்கிறது, அதே போல் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். ஓகே சொல்கிறாங்களே, நாம் நல்ல எண்ணத்தை வளர்ப்போம், ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம். பாருங்கள்,
ஒரு நாட்டோடு மற்றொரு நாடு சண்டை போட்டுக்கிறார்கள். விரோத மனப்பான்மை, ஆசை, பேராசை. நான் நினைத்ததை பெற வேண்டும் என்பதற்காக மற்ற நாட்டினரை சண்டை போட்டுக்கொண்டு அந்த நாட்டில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் அழிக்கிறார்கள். அந்த நாட்டில் உள்ள மனிதர்களை எல்லாம் அழிக்கிறார்கள். ஏன்? பேராசை, பெருநஷ்டம். அவன் அந்த நாட்டு எதிராளி என்று கருதப்படும் அந்த நாட்டில் உள்ள அத்தனை பெரிய மனிதர்களையும் அவன் சாவடித்து விட்டான். மற்றவர்கள் இவனை அதே மாதிரி சாவடிப்பார்களே என்று இவன் யோசிக்கவில்லை. எப்படி ஒரு பந்தை நாம் ஒரு செவற்றில் வீசி எறிந்தால் அது நமக்கே திரும்பி வரும் என்ற அந்த தத்துவத்தை அவன் அறியாமல் சண்டை போடுகிறான். சமாதானம், அன்பு என்பதே கிடையாது. அன்போடு இருந்தால் இந்த நிலைமை வராது. ஓகே செல்வி, அவர்கள் தான் அப்படி ஒரு அன்பு இல்லாமல் பேராசைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே. அவர்களே அட்லீஸ்ட் நாம் அவர்களை மாதிரி இல்லாமல் நாம் இவைகளை ஒரு பாடமாக வைத்துக்கொண்டு அவன் அவ்வளோ சம்பாதித்தம் அவனை கொண்டு போவது ஒன்றும் இல்லை. அதனால் ஏன் நாம் நல்ல விதமாக வாழக்கூடாது? மற்றவர்களோடு அன்பாக இருக்கக்கூடாது? நீ அவனிடம் அன்பை செலுத்தினால் அவன் உன்னிடம் அன்பை செலுத்துவான். சண்டை ஒருவர் சண்டை வராது. அவருடைய பேராசையினால் அந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஓகே சொல்லுங்களே, குறைந்தபட்சம் நாம் ஒருவரோடு அன்பு செய்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு இல்லாமல் இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். ஓகே சொல்லுங்களே, மீண்டும் சந்திப்போம். அன்புக்கு ஈடாகுமா? இல்லை தாத்தா, அன்புக்கு எதுவுமே ஈடாகாது. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் அன்பாக இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். நான் முயற்சிக்கிறதில்லை தாத்தா, நாங்கள் அன்பாக இருக்கிறோம். அன்பேவா அன்பேவா